தமிழ்நாட்டுல எங்கேயாவது மத பிரச்சனை வராதா, மத பிரச்சனை உருவாக்க முடியாதான ஒரு கோஷ்டி சுத்திக்கிட்டு இருந்தது. அதுக்கு செக் வைக்கிற மாதிரி சிபிஐ அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. சிபிஐயே வா? ஆமா, அந்த அறிக்கையை பார்க்கறது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. அப்படியே பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லியிருக்காங்க. அது என்ன பிரச்சனை, என்ன அறிக்கைங்கிறத நம்ம ஷோக்ல டீட்டெயிலா வந்து பேசலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்ல போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். அது என்ன அறிக்கைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எலெக்ஷனை பத்தி பாத்திரலாம். எல்லாருமே சட்டமன்ற எலெக்ஷன் எப்போ வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு மாநிலங்களவை எலெக்ஷன் வந்திருக்கு. யானை வரும் பின்னே யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி வந்திருக்கு மாநிலங்களவை. காலையில எல்லாருக்கும் வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு. பாக்குறப்ப மார்ச் 16 எலெக்ஷன் பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஞானேஷ்குமார் அறிவிப்பு அப்படி. அப்புறம் தான் பார்த்தா ஓகே ராஜ்யசபா எலெக்ஷன் புரிஞ்சுது. ஓகே, தமிழ்நாட்டுல 6 ராஜ்யசபா இடங்கள் வந்து காலியாக போகுது ஏப்ரல் 2. அதுக்குதான் வந்து மார்ச் 16 எலெக்ஷன் நடத்துறாங்க. இப்போ ஏடிஎம்கேல 2 பேர் இருக்காங்க, டிஎம்கேல 4 பேர் இருக்காங்க. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் திருச்சி சிவா, கனிமொழி சோமு, அதுக்கப்புறம் என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ். அதிமுகல பாக்குறப்ப 2 முக்கிய புள்ளிகள். ஒன்னு தம்பிதுரை, இன்னொன்னு வந்து ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசன் தான் முக்கிய புள்ளி. 2 எப்படி சொல்லுவீங்க? ஒண்ணுதான். இதுல என்னன்னா ஜி.கே. வாசன் வந்து பாஜக சார்பாக, பாஜக ஒரு அழுத்தத்தின் பேர்ல, ஒரு அன்பின் பேர்ல அதிமுக சார்பில் நின்று ஜெயிச்சாரு. அழுத்தத்தின் பேர்ல இல்ல, அன்பின் பேர்ல. மோடி அவர் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு தான் அது காரணம். ஆமா. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் திருச்சி சிவா கன்ஃபார்ம் வந்து சொல்றாங்க. அவர் தான் மாநிலங்களவை குழு தலைவராக இருக்காரு. ஒரு நீண்ட நெடிய ஒரு பார்லிமெண்ட்ல பணியாற்ற அனுபவம் அவருக்கு இருக்கு. இந்த காலகட்டத்தில் திருச்சி சிவா நாட்கள் அவருக்கு டிஎம்கேக்கு தேவைங்கிறதுனால திருச்சி சிவா ஓகேன்னு வந்து சொல்றாங்களாம். மீதி 3 பேர் வேணா மாத்தப்படலாம்ங்கிற ஒரு பேச்சுமே வந்து இருக்கு. அது போகப்போதான் தெரியும். இந்த ஏடிஎம்கே சீட்டு பார்த்தா ஏடிஎம்கேல தான் வந்து பிரச்சனை. ஏன்னா ஒரு ராஜ்யசபா சீட் ஜெயிக்கிறதுக்கு 34 எம்எல்ஏக்கள் ஓட்டு வந்து போடணும். இப்ப அதிமுக ஸ்ட்ரென்த்னு பாக்குறப்ப 66. இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் போன்றவங்க டிஎம்கே சைடு வந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்க ஓபிஎஸ் சைடு வேற இருந்தாங்க. இன்னும் நிறைய அதிமுக எம்எல்ஏக்கள் எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, வேற எங்கேயாவது போயிடலாமான்னு அதிருப்தியிலும் இருக்காங்க, இப்போ வரைக்குமே இருக்காங்க. அது இல்லாம என்னன்னா பாமக சப்போர்ட் வாங்கினாங்க அப்படின்னா கூட பாமகவே இப்ப 2 கோஷ்டியா பிரிச்சிருக்காங்க. நேத்தோட நம்ம பார்த்தோம், பாமக எம்எல்ஏ அருள் வந்து ராமதாஸுடைய ஆதரவாளர். அவர் அன்புமணிக்கு எதிராக தான் வந்து இருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பிஜேபி ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து வச்சிருக்காங்க. இப்ப பிஜேபியார கேட்டாலும் கேட்கலாம், ஜி.கே. வாசனுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு. ஏற்கனவே வந்து தேமுதிக ஒண்ணு கொடுத்தாதா பிரேமலா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. 2026 எலெக்ஷன் அவன் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாரு எடப்பாடின்னு இது வரைக்கும் ஓயாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அன்புமணி பதவி காலம் முடிஞ்சு போச்சு, அவருக்கும் ஒண்ணு உறுதின்னு வந்து 2 பேரும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. ஓகே, அப்ப ஒண்ணு வந்து அன்புமணிக்கு, இன்னொன்னுக்கு பஞ்சாயத்து இருக்கா? இன்னொன்னுக்கு வந்து ஏடிஎம்கே காரங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா பல சீரியஸ் கொடுக்காம திருப்பி இன்னொரு கட்சி கொடுத்தாங்கன்னா யாரும் வேலை செய்ய மாட்டாங்க எலெக்ஷன்ல. ஆமா, அதனால வந்து ஜி.கே. வாசனுக்கு திரும்ப கொடுக்க சொன்னா என்ன பண்ண போறாங்க? இப்போ இன்னொன்னு கொடுத்தா கூட 2 இருந்தா கூட ஜெயிக்கிறதே கஷ்டமா சூழல்தான் இருக்கு. எம்எல்ஏக்கள் இல்ல, 68 எம்எல்ஏக்கள் வேணும் 2 எம்பியை கொண்டு போக. ஆமா, அதனால இன்னொரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே நிறைய பேர் வந்து எங்க தொகுதி போயிடக்கூடாது, எனக்கு திருப்பி சீட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னா, நிறைய வந்து மாவட்ட செயலாளர்கள் புதுசா இருக்காங்க, எனக்கு திருப்பி சீட்டு கொடுங்க, நான் எவ்வளவு காசு வேணாலும் பண்றேன்ட்டு எடப்பாடி நச்சரிச்சுட்டு இருக்காங்க அசம்பிளி எலெக்ஷனுக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் வேறையா அப்படின்னு தலை சுத்தி போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மாநிலங்களவை 2 சீட்டுக்கு நான் படுற அவஸ்தை இருக்குது, ஐயோ புலம்பிட்டு இருப்பாரு. இப்போ 6 பேர் மட்டும் அபிடேவிட் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா ஏடிஎம்கேல 2 பேரு, டிஎம்கே 4 பேர்னா பிரச்சனை கிடையாது, மேபி பாத்துக்கலாம். அதை இப்ப 7 பேர் பண்றாங்க அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் இதை எப்படி சமாளிக்க போறாரு எடப்பாடியார் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அவர் வந்து படத்துக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. நான் ரொம்ப கூலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நேத்தே போய் படம் பார்த்துட்டு வந்துட்டாரு. எங்க புரட்சி தலைவரோட படம் நான் பார்க்காம இருக்க முடியுமான்ட்டு இதயக்கனி படத்துக்கு போயிருக்காரு. அது ஆல்பர்ட் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு அந்த படம். அங்க போய் பார்த்தவரு, அவரு வாழும் எம்ஜிஆரா வாழ்ந்துட்டு இருக்காருல்ல, நம்மளே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சாரோ நம்ம கண்ணில் தான் அவருக்கு கொஞ்சம் கலங்கிருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பேசியிருந்தாரு. இந்த மாதிரி அவருக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்திருக்கும்பா. எப்படி தியேட்டர்ல போய் படம் பார்த்தது, அதெல்லாமா தியேட்டர்ல போய் படம் பார்த்தது, எம்ஜிஆர் ஞாபகங்கள், எம்ஜிஆருக்கு இந்தா பிடிங்க தலைவா அப்படின்னு அருவாள்லாம் விட்டு எறிவாங்க, அந்த மாதிரியா, அந்த மாதிரி ஞாபகங்கள்லாம் அவருக்கு இருந்திருக்கலாம். அதனால கண்ணு கலங்கியிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் படம் பார்த்துட்டு பேசியிருந்தாரு. பேசும்போது எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் தங்களையே சில பேர் எம்ஜிஆரா நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத அங்க கண்ணாடி முன்னாடி இல்லை, அவர் வந்து அந்த பார்வையாளர்கள் முன்னாடி தான் சொல்லியிருந்தாரு. அது மறைமுகமா
மறைமுகமா விஜய் வந்து சொல்றாருன்னு நமக்கு புரியுது. இன்னமும் மறைமுகமா சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதான் அடிச்சாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நேத்து வந்து அது தியேட்டருங்கிறதுனால கொஞ்சம் இதை டீசெண்டா போய்க்கும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அரசியல் மேடையா அவர் எடுத்துக்கல. ஓகே, ஜனநாயக படம் வேணா ரிலீஸ் ஆகாம இருக்கலாம், பட் எங்க தலைவரோட படம் எப்ப வேணா ரிலீஸ் ஆகுங்கிறாரு எடப்பாடி. இதயக்கனி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாநிலங்களவை தேர்தல் ரொம்ப முன்கூட்டியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிகார பகிர்வு இதுலதான் பிஸியா ட்வீட்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ட்வீட் போடணும்னு தோணி இருக்கும் போல, அதையும் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்து சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கலாம் அவரு, ஆனா அவரோட மேசையில இன்டர்னல் இது ரிப்போர்ட்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதுல தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜெயிக்க மாட்டோம், அதிமுகவுக்கு ஒண்ணுமே தேராது, அதனால வந்து இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு எம்பிஸை வந்து கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுனாலதான் முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. தேர்தலுக்கு அப்புறம் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தே இருக்காது ஏடிஎம்கேக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுல எனக்கு தெரிஞ்ச சில பர்சன்டேஜ் எல்லாம் போட்டிருக்காரு. எனக்கு கிடைச்ச சில தகவல்களை வச்சு நான் போடுறேன்னு. அதுல என்ன இருக்குன்னா 15.9% தான் ஓட் பேங்க் வந்து கிடைக்க போகுது. ஓட் பர்சன்டேஜ் வந்து ஏடிஎம்கேக்கு, 3.1 வந்து பிஜேபிக்கு கிடைக்க போகுது. ரெண்டையும் சேர்த்தா 19 தான் வருது, 20% கூட வராதனால 3வது இடம் தான் அதிமுக கூட்டணிக்கு அப்படின்ட்டு இருக்காரு. 2வது இடம் யாருக்குன்னு அவரு சொல்லல. ஓகே, அவங்க கூப்பிட்டு இருக்கவர் தான் 2வது இடம், நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆமா, டிவி கேக்கு சொல்றாரு போல. ஆனா அவர் இப்ப பேட்டியில என்ன சொல்றாருன்னா, அண்ணன் ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. வேற வழி கிடையாது. ஆனா பத்தி அமித்ஷா டேபிள் இருக்க ஒரு ஃபைல் வந்து மாணிக்கம் தாகூர் கிடைச்சதுக்கு, அப்ப எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸான மனிதர் நீ புரிஞ்சுக்கணும் கட்சிக்குள்ளே. சரி, ஓகே. இதுல கேசி வேணுகோபால் காங்கிரஸோடைய ஒரு மிக மூத்த தலைவர், ராகுல் காந்தி பக்கத்துல இருக்கவர். அவர் வந்து நேற்று சென்னை வந்திருந்தாரு. அந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு அந்த இதுல திட்டத்துல வந்து மகாத்மா காந்தி பேரை தூக்குனது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து முடிச்சுட்டு பேசினவர் வந்து கட்சி ஆர்ப்பாட்டத்துக்குள்ளயும் என்ன நடக்குதுன்னு விசாரிச்சிருக்காரா? திமுக காங்கிரஸ் இந்த ஆட்சியில பங்குங்கிறது பத்தி பேசப்படுது இல்லை, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஹைகமாண்ட், காங்கிரஸோட ஹைகமாண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க, அது வரைக்கும் இந்த கூட்டணி பத்தி ஆதரிச்சோ எதிர்த்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது, பட் ஆதரித்து நீங்க பேசிடாதீங்க, நம்ம மாறிட்டோம்னா பிரச்சனை ஆயிடும். ஆமா, அதனால செல்வ பெருந்தகை வேற லைட்டா பாத்துக்கிட்டாரு, ஆதரிச்சு எதுவும் பேசிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. சட்டமன்றம் தான் நடந்துகிட்டு இருக்குல்ல, இன்னும் ஆதரிச்சு பேசணும் இல்லை அதிமுக மாதிரி எதிர்த்து வந்து பேசணும். இப்ப நேத்து கூட அதை நீ பார்க்கலாம், சட்டமன்றத்துல இந்த வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்றப்ப எல்லாருக்குமே வந்து பச்சைத்தண்டு வந்து கொடுத்தாங்க. அது திமுக எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் விசிக எம்எல்ஏக்கள், கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் வாங்கி அதை போட்டுக்கிட்டாங்க. பட் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சில பேர் தான் வாங்கிக்கிட்டாங்க, சில பேர் தான் போட்டுக்கிட்டாங்க, சில பேர் வாங்கிக்கவே இல்லை. அது இல்லாம செல்வ பெருந்தகை முகங்கிறது கொஞ்சம் இறுக்கமா தான் இருந்துச்சுன்னு நாங்க அங்க போயிட்டு வந்தவங்க. ஓகே, அதனால இன்னும் வந்து செட்டில் ஆகலைங்கிறது தெரியுது காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணிங்கிறது. ஓகே, அந்த காங்கிரஸ்ல நம்ம பார்ப்போம் சிதம்பரம் கோஷ்டின்னு ஒண்ணு இருக்கும், செல்வ பெருந்தகை கோஷ்டி, இப்படிதான் இருக்கும். இப்பதான் டிவிகே கோஷ்டி, திமுக கோஷ்டின்னு கட்சியில இருந்து வெளியே போயெல்லாம் கோஷ்டி உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கோஷ்டி இருக்கு, இந்த கோஷ்டி இன்னமும் இருக்கு. இந்த கோஷ்டி பெரிய கோஷ்டியானதுனால அது நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அது எலெக்ஷன் முடிஞ்சோன்னு திரும்ப அந்த கோஷ்டி மோதல்களை நம்ம பார்க்கலாம். இப்ப என்னன்னா, அது அவர் கேசி வேணுகோபால் வந்திருந்தாருல, அவர் வர்றதுனால அவர் பார்வையில படுற மாதிரி தமிழ்ல போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அவருக்கு தமிழ் படிப்பாரான்னு தெரியல, மலையாளத்துல கூட அடிச்சிருக்கலாம், பட் தமிழ்ல அடிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, தேசிய தலைமையை புரிந்து கொள், அதிகாரமற்ற கூட்டணி ஒரு அர்த்தமற்ற கூட்டணி, நமக்கு சுயமரியாதையை விட்டுட்டு இந்த கூட்டணியில நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வாங்குங்கிற மாதிரி ஒரு போஸ்டரு. அது காங்கிரஸ் மீட்பு குழுன்னு சொல்லிட்டு உரிமை மீட்பு குழுன்னு அங்க ஒரு உரிமை மீட்பு குழு கிளம்பி இருக்கு. அது யாரை அடிச்சு ஒட்டினாங்கிறது தெரியல, எந்த கோஷ்டிங்கிறது. அதே நேரத்தில் அது கிழிக்கப்பட்டிருக்கு, ஒட்டப்பட்ட கொஞ்ச நேரத்திலே. அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கே தெரியும். ஓகே, ஒட்ட நியமம் மாணிக்கம் தாகூர் கோஷ்டியா இருக்கும், கிழிச்ச தினமும் வந்து திமுக எதிரான கோஷ்டியா இருக்கும், உடன்பிறப்பா இருக்கிற செல்வ பெருந்தகை கோஷ்டியா என்னங்கிறது தெரியல. இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல மத்திய மாநில உறவுகள் குறித்த அந்த உயர்நிலை குழு அறிக்கையை வெளியிட்டு பேசினாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அண்ணா வந்து மாநில சுயாட்சி வேணும்னு சொல்லியிருந்தாரு, கலைஞர் வந்து மாநிலத்துல சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி வேணும்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது இப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நம்ம மாநிலத்துக்குன்னு நிறைய கனவுகள் இருக்கு, ஆனா அதுக்கான அதிகாரம் நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு. மத்தியில் இருக்கிறவங்க ஒருதலை பட்சமா தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க, ஆனா இருக்கிற அதிகாரத்தை வச்சுதான் நமக்கான அந்த கல்வி மேம்பாடு, அதுக்கப்புறம் உட்கட்டமைப்பு போன்ற நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அதனால மாநிலத்துல சுயாட்சி வேணும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல எல்லா மாநிலத்துலயும் மாநிலத்துல சுயாட்சி வேணும்,
மத்தியில வேணா கூட்டாட்சி வந்து அமைச்சுக்கலாம், நாம நினைச்சோம் அப்படின்னா இந்திய அரசியல் சட்டத்தையே வந்து மாற்ற முடியும்லாம் வந்து பேசி அந்த அறிக்கை எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட ஒப்புதல் வாங்கி வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, அதாவது மாநிலத்துல சுயாட்சினா மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காத ஒரு ஆட்சி நடக்கணுங்கிறது தான் சுயாட்சி. பட் மாநிலத்துல சுயாட்சி எங்க கட்சி ஆட்சி நடக்கணும், மத்தியில வேணா கூட்டணி போய்க்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நாங்க வந்து 2004-09 உங்களுக்கு கேபினெட் மினிஸ்டர்லாம் கொடுத்தோம்லன்னு காங்கிரஸ்ல வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஒரு பதில் மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம் போல, அந்த அளவுக்கு அதை வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்கெல்லாம். இன்னைக்கும் வந்து செல்வ பெருந்தகையை நேற்று தான் ஆதரவா பேசாதீங்கன்னு சொன்னாரு. கட்சி ரீதியாக தானே பேசக்கூடாது, நான் சட்டமன்றத்தில் பேசுறேன்னு மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வருவாரு அப்படின்னு வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விவாதங்கள்லாம் போச்சு. அப்படியே வந்தோம்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதான் எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு இருப்பாரு, சமூக நீதிலாம் பேசுவாரு. ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள் கடந்த 5 நாட்களா வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிவானந்த சாலையில இருந்து சட்டமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி போய் முதல்வர்கிட்ட மனு கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஒரு 1000க்கும் அதிகமான மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்காங்க சிவானந்த சாலைக்கு. அவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி ராஜரத்னம் ஸ்டேடியம்ல கொண்டு போய் வச்சிருந்துருக்காங்க. ஏன்னா சட்டமன்றத்துல இந்த பட்ஜெட் வேற தாக்கல் பண்ணாங்கல்ல, அதனால ராஜரத்னம் ஸ்டேடியம்ல அடைச்சி வச்சிருந்திருக்காங்க. சட்டமன்ற கூட்டத்தொடரெல்லாம் முடிஞ்சு ஒரு மாலை வேளையில நீங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கிளம்ப மாட்டோம், எங்கள் போராட்டம் தொடரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை என்னன்னா, எங்களோட மாதாந்திர இந்த உதவித்தொகைங்கிறது 1500 ரூபா தான் கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பெரிய ஓட் பேங்க் இல்லைன்னு நினச்சி அதை திமுக காதிலே வாங்கிக்கலன்னு நினைக்கிறேன். மகளிருக்கு கூட 2000 ரூபா வந்து கொடுப்போம்னு இப்போ முதல்வர் சொல்லியிருக்காரு. மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் நிறைய கஷ்டத்தை எதிர்கொள்கிறோம், எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. போராட்டம்லாம் முடிஞ்சிருச்சு, கலைஞ்சு போங்கன்னு ராஜரத்னம் ஸ்டேடியமில் போலீஸ் சொல்ல, நாங்கள் கலைஞ்சு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே போராடக்கூடாது, திருமங்கலத்தில் ஒரு மண்டபம் ரெடி பண்ணி தரோம், அங்கே போங்க, போராடுங்க, சாப்பாடுலாம் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு 16 பஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பஸ்லையும் 50-60 பேராக ஏற்றி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பஸ்ஸும் போக போக திருமங்கலத்தை நோக்கியே போகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபோன் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எங்களை கிளாம்பாக்கம் நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்களை அரும்பாக்கம் நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க, இது வந்து சரியா இல்லை அப்படின்னா கடைசி பஸ்ஸில் ஏற வேண்டிய ஒரு 50-60 பேர் ஏற மாட்டோம், அவங்களெல்லாம் இங்கே கொண்டு வாங்கன்னு அங்கேயே இருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம நிருபர் ஸ்ரீராம் வந்து அங்கே போயிருக்காரு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 7 மணிக்கு மேலேயே அங்கே ஃபுல்லாக எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அங்கே மொபைல் டாய்லெட்டை பூட்டி வச்சிருந்திருக்காங்க. வெளியில ஒரு பொது கழிப்பறை இருக்கு, அதையும் காவல்துறை வந்து பூட்டி இருக்கு. உணவு தண்ணி எதுவுமே கொடுக்காதனால நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணி 11 மணி வாக்கில் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் சின்னதுரையும் நாகை மாலியும் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரெட்டு டீயாவது வாங்கி கொடுங்கன்னுலாம் கேட்டிருக்காங்க. டீ எல்லாம் இந்த டைமில் எங்கே கிடைக்கும், 11 மணிக்கு மேலே ஆச்சு, அப்படியே கிடைச்சாலும் அந்த கடையெல்லாம் 50-60 ரூபா இருக்கும் அந்த டீ, அதெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு போலீஸ் வந்து மறுத்திருக்கு. முதல்ல வந்து நம்ம நிருபரையே உள்ள விடலை, நாங்கள் வந்து விட முடியாதுன்னு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் வந்தோன்னு தான் உள்ளே போயிருக்காங்க. அவங்க வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அமைச்சர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, யாருமே எடுக்கலை. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் பண்ணதும் எடுக்கலை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களும் கிளம்பி போனோன்னா நம்ம நிருபரை வந்து பிடிச்சி வெளியே தள்ளி திரும்பியும் பூட்டிட்டாங்க. கொஞ்ச நேரம் போக போக அவங்களெல்லாம் வந்து அந்த 50-60 பேரையும் பிடிச்சி திரும்ப வலுக்கட்டாயமாக தாக்கி வந்து பேருந்தில் ஏற்றி அங்கங்கே நடு ரோட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டு போயிருக்காங்க கட்டாயப்படுத்தி. இப்போ மாற்றுத்திறனாளிகள் புலம்புறாங்க, எங்களை மாதிரி இருக்கவங்கள நீங்கள் நடு ரோட்டில் இவ்வளோ நள்ளிரவில் கொண்டு இறக்கி விட்டீங்கன்னா இது யாருக்கான அரசுங்கிற கேள்வியை வந்து கேட்குறாங்க. இவங்கள மட்டுமா இறக்கி விட்டாங்க, இதுக்கு முன்னாடி வந்து தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, இப்படிதான் பஸ்ல ஏற்றி எல்லா பக்கமும் சுத்தி காமிச்சாங்க, அது இறக்கிட்டு போனாங்க. இதே நல்லூர்ல தான் இறக்கிட்டு விட்டு போனாங்க. தொடர்ந்து எல்லோருக்கும் இல்லாம மேடையில பேசுறாங்க. ஆனா வந்து வலிமை இல்லாதவங்ககிட்ட, அதிகாரம் இல்லாதவங்ககிட்ட தொடர்ந்து அதிகாரத்தை காட்டுறதுங்கிறது ஒரு நல்ல அரசுக்கான அழகான நமக்கு தெரியல. அராஜகம் தான் பண்றாங்க காவல்துறை. நிச்சயமா. அதுவும் பாரு, டாய்லெட் எல்லாம் பூட்டி வைக்கிறது எந்த விதமான கொடூரத்தை, இந்த மாதிரி கொடூர மனப்பான்மை இருந்தா மட்டும் அந்த மாதிரி எண்ணமே வரும் ஒருத்தனுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமாக தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. கோவையில் வந்து ஒரு 14 நாட்களாக போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில கூட கலெக்டர் அலுவலகம் முன்னாடி போராட்டம் பண்றப்ப எல்லாத்தையும் கைது வந்து பண்ணியிருக்காங்க. நல்லவேளை கோவையில் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் அவங்கள அந்த மாதிரி பண்ணல. எப்படி தமிழ்நாடு முழுக்க இதெல்லாம் பரவச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசமாக தான் வந்து போகும். கோவையை பற்றி பேசணும். கோவையை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசிட்டாருன்னு அண்ணாமலை வந்து கிளம்பியிருக்காரு. யாருன்னா தயாநிதி மாறன், திமுக எம்பி. அங்கே வந்து ஒரு கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில். அங்கே போய் பேசும்போது அவர் என்ன அந்த வீடியோவில், அவர் அண்ணாமலை பகிர்ந்திருக்க வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
கோவை மக்கள் பொருளாதாரத்துல வந்து தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்க, பொருளாதாரத்துல முன்னேறிட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஊருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க, நான் பக்கத்து ஊருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு சிரிக்கிறாரு. ஸோ பக்கத்து ஊரெல்லாம் கெடுத்துருவாங்களா கோவை மக்கள், அவங்க வந்து பண்பானவங்க, மிகவும் அன்பானவங்க, இந்த மாதிரி வந்து திமுக எம்பியே பேசுறாரு. பார்த்துக்கிட்டு முன்னாள் சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அவங்க பகுதி மக்களே தப்பா சொல்லும் போதுன்னு அவர் இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காரு. இதுக்கு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, இது வந்து வெட்டி ஒட்டி பொய்யா பரப்பிட்டு இருக்காரு. முன்னாள் மாநில தலைவரா இருந்தீங்களே பாஜகல, மத்திய அரசிட்ட பேசி என்ன கோவைக்கு நல்லது செஞ்சீங்கன்னு அவர் பதில் கேள்வி எழுப்பியிருக்காரு. கோவையில மெட்ரோ திட்டம் கூட கேன்சல் செய்யப்பட்டிருக்கு, அவர் கோவையில தான் நிக்க போறாப்புல, தெரியுதா எதிரால டிஸ்ட் பண்றாங்க அப்படின்னு. ஓகே, நாளைக்கு ஒரு புதிய கட்சி உதயமாக போகுது தமிழ்நாட்டுல, எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது யாரும் ஆரம்பிக்க போறாங்க, ஏதாவது கெஸ் இருக்கா? எனி கெஸ்? எம்ஜிஆர் அண்ணா ரேஞ்சுக்குன்னா ஒரு மிக மூத்த ஒரு படைபலம் கொண்ட ஒரு தலைவராக தான் இருக்கு. எஸ், அவர் படைபலம் கொண்ட ஒரு தலைவராக தான் இருக்காரு, அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பண்ருட்டி ராமச்சந்திரன். ஆமா, நம்ம இது வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு வழியா நாளைக்கு ஆரம்பிக்கிறாரு. ஆமா, ஓபிஎஸ் ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா ஓபிஎஸ்க்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருந்தா பண்ருட்டி ஆரம்பிக்க போறாரு. ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டாங்க, ஓபிஎஸ் மட்டும் தனியா நிக்கிறாரு. இன்னொருத்தர் தனியாவே ஒரு தனி கட்சி தொடங்கி இருக்காரு, அதுதான் பண்ருட்டி ராமச்சந்திரன். ஆமா, இப்ப என்னன்னா சசிகலா கூட தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. பிப்ரவரி 24 அதுக்கான ஏற்பாடுலாம் ராமநாதபுரத்துல இது வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. ஆமா, பாப்போம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்க போகுது அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு பெரிய அதிர்வை வந்து தமிழ்நாட்டுல ஏற்படுத்தி இருக்கு. இது வந்து தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம உலக அளவுலேயே ஒரு பெரிய இதுதான். ஐஜேகே அப்படிங்கிற அந்த மாபெரும் இயக்கம் 2ஆ உடைஞ்சிருக்குங்கிறது ஒரு பெரிய இதுதானே. ஐயோ, அங்கேயும் அப்பாவுக்கு சண்டை வந்துச்சா? இல்ல, அங்க வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. யாருன்னா லீமா ரோஸ், இவங்க லாட்டரி அதிபர் மார்ட்டினோட மனைவி. அவங்க வந்து லீமா மார்ட்டின் வந்து அதிமுகல எடப்பாடியை பார்த்து இணைஞ்சிருக்காங்க. நான் வந்து கட்சியில தோழர்கள்லாம் வந்து விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே இல்லை, அப்படி எத்தனை தோழர்கள் இருந்தாங்கன்னு தெரில, இருந்தாலும் வந்து அவங்கெல்லாம் விட்டு பெரிய மனசு இல்லை, ஆனால் தலைமை வந்து ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. சீட்டு கேட்டிருப்பாங்க போல, 2 தான் கிடைக்கும், நம்ம 2 பேர் எடுத்துக்கோன்னு அந்த 2 பேர் பேசியிருப்பாங்க. 3ஆவதா நமக்கு கிடைக்காதுன்னு ஏடிஎம்கேக்கு வந்துட்டாங்க. ஓகே, அதுவுமே ஏடிஎம்கே இருக்கு, ஐஜேகே இருக்கு, இருந்தாலும் இங்க வந்துட்டாங்க. மைக்கேல்பட்டி மாணவி லாவண்யா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க 2022. அதுக்கு கட்டாய மதமாற்றம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, எச் ராஜா போன்றவங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயத்த வந்து பரப்புனாங்க. இந்து முன்னணி வந்து பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. இது நிச்சயம் வந்து சிபிசிஐடி விசாரிக்கணும்லாம் சொன்னாங்க. ஆனா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது வந்து சிபிசிஐடி விசாரிச்சா கரெக்டா இருக்காது, சிபிஐ விசாரிக்கணும்னு சிபிஐ விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. இப்ப சிபிஐ எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லாவண்யா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருந்தாங்க, விடுதி காப்பாளரா சகாயமேரின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அந்த சகாயமேரி தொடர்ந்து அவங்கள படிக்கிறத தாண்டி அவங்களுக்கான வேலை இருக்கும்ல, ஹாஸ்டல் வார்டனுக்குன்னு சில வேலை இருக்கும்ல, அக்கௌண்ட்ஸ் எழுதுறது, கணக்கு பார்க்கறதுன்ட்டு, அதை தொடர்ந்து லாவண்யாவை பார்க்க சொல்லி டார்ச்சர் வந்து பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்பயும் ஹாஸ்டல் அவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க அந்த சகாயமேரி கூட. செகண்ட் லாக்டவுன்லயும் அவங்க கூட தான் வந்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து லாவண்யா சில சக மாணவிகளுக்கு வந்து சில பொருள் எடுத்து கொடுத்ததா வந்து சொல்றாங்க. அதை வந்து சகாயமேரி வந்து உனக்கு எப்படி அந்த ரைட்ஸ்லாம் இருக்கு, நீ திருடிட்ட அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் சொல்லப்படுது அதுல. அதனால அவமானப்பட்டிருக்காங்க லாவண்யா. தொடர்ந்து +2 வரை படிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல. தொடர்ந்து அவங்களால படிக்க விடாம பண்ணது, தொடர்ந்து அவமானப்படுத்தினதுங்கிற காரணத்தினால வந்து 2022 ஜனவரி 9ஆம் தேதி பூச்சி மருந்து வந்து குடிச்சிருக்காங்க. பூச்சி மருந்தை குடிச்சிட்டு அப்பவே அந்த ஹாஸ்டல் இருந்தப்ப கொஞ்சம் ரத்த வாந்தியெல்லாம் எடுத்துருக்காங்க. உடனே சகாயமேரி நீ வீட்டுக்கு போன்னு வீட்டுக்கு வந்து அனுப்பிட்டு விட்டாங்க. அங்கதான் அவருடைய அப்பா வந்து முருகானந்தம் ஹாஸ்பிட்டல்ல வந்து காமிக்கிறப்ப உங்க பொண்ணு வந்து பூச்சி மருந்து குடிச்சிருக்காங்க, அது வந்து அபாய கட்டத்தை வந்து தாண்டிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கணும்னு சொன்னப்ப அப்ப கூட முருகானந்தம் தன்னுடைய சக நண்பர்கள் குடும்பத்தினர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஹாஸ்டல் வார்டன் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்து முன்னணி பிஜேபி இன்வால்வ் ஆன உடனேயே தான் இது வந்து மத மாற்றம் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பரப்பி விட்டாங்க. இது எல்லாமே சிபிஐ அறிக்கையில ரொம்ப தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தற்கொலைக்கு காரணம் அப்ப இருந்த ஹாஸ்டல் வார்டன் சகாயமேரி தான். அவங்களுக்கு தற்கொலை தூண்டினதுனால தண்டனை வந்து கொடுக்கணும், வழக்கு வந்து பதியணுங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கட்டாய மத மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. இப்ப எங்களுடைய முகத்தை வச்சுப்பாங்கன்னு தெரியல அண்ணாமலையும் எச் ராஜா போன்றவங்களும். அதான் மைக்கேல்பட்டி சகாயமேரி 2 விஷயம் கிடைச்சிருச்சு, அதை சுத்தி ஒரு கதையை கட்டிடுவோன்னு கட்டியிருக்காங்க. கட்டினது மட்டும் இல்லாம போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு என்னென்னமோ பண்ணாங்க. சிபிஐ விசாரிச்சா உண்மை வரும்னு கூட சில பாஜக ஆதரவாளர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இப்ப உண்மை வந்து வெளியே வந்துருச்சு. உண்மை யாராலையும் மறைக்க முடியாது.
சில பாஜக தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. எப்படி வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிறோமோ அந்த மாதிரி சிபிஐ தலைவரையும் ஒரு ஜனநாயக பூர்வமா நியமிக்கணும்னா சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியல. எல்லாத்தையும் ஜனநாயகபூர்வமா நீ இருந்தீங்க, யார் வேணான்னு சொன்னது? ஜனநாயக நாடுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிரதமர் பேட்டி கொடுப்பாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு ஊடகத்துக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன ஊடகம் தெரிஞ்சா இந்த ரியாக்ஷன்லாம் வராது. ஏஎன்ஐக்கு தான் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. திரும்ப பேக் வந்துக்குங்க. அந்த ஏஎன்ஐல ஏஐ பத்தி வந்து கொடுத்துருக்காரு. நடுவில் உள்ள என்ன கட் பண்ணிட்டு ஏஐ ஐஐயும் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ வச்சு பலரும் வந்து அதை ஏஐ பார்த்து பயப்படுறாங்க. நம்ம ஆனால் பயன்படுத்துறோம் அதை ஒரு ராஜதந்திர ரீதியிலான விஷயங்கள்ல கூட, டிப்ளமேட்டிக் விஷயங்கள்ல கூட நம்ம அதை வந்து ஏஐ பயன்படுத்துறோம். இந்த மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம், எல்லாத்துக்குமே அதை வந்து பயன்படுத்தி முன்னோக்கி நம்ம நாட்டை கொண்டு போகலாம். ஏஐ வல்லரசு நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்தா அதுல டாப் 3ல இந்தியா இருக்கணும் அப்படிங்கறதான் என்னோட இலக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. டாப் 2 எந்த நாடா? அமெரிக்கா, சைனாவா? இல்ல, 3 இடத்துல ஏதோ ஒரு இடம் நமக்கு கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. அதை நோக்கி தான் அவர் பயணம் பண்றாராம். ஓகே, இப்ப என்னன்னா இந்த ஏஐ மண் நடத்தி உலகம் முழுக்க இந்தியா திரும்பி பார்க்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பட் திரும்பி பாக்குறாங்க, சில பேர் அவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நமக்கு பப்பிசியமா இருக்கு. அது என்னன்னா இந்த 600 அரங்குகள் அமைச்சிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான அரங்கு தான் கல்கோத்தியா பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துல ப்ரொஃபசர் நேகா சிங் அவங்க வந்து பாருங்க, பல்கலைக்கழக மாணவர்களே ஒரு ரோபோட்டாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு காமிச்சாங்க. அந்த ரோபோட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எங்க அப்படின்னா ஐபிஎல் T20 மேட்ச்ல ஐபிஎல் எல்லாம் வரும், அந்த ரோபோட்டாக வரும். அதனால நம்ம பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம பேரை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா பேசுறது. அஸ்வினி வைஷ்ணவ்லாம் எடுத்து கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. அஸ்வினி வைஷ்ணவ் தான் ஐடி மினிஸ்டரா, அவர் தான் ஒரு முக்கியமான அமைச்சரா இருக்காரு. அவருக்கே தெரியல, அவருக்கே விபூதி அடிக்கிறாங்களா வந்து அவரே பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு சைனால இருந்து வாங்கிட்டு வந்து அந்த மாடல் கண்டுபிடிச்சதா அந்த ப்ரொஃபசர் வந்து பேசுனதுங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப என்னன்னா அந்த அரங்கத்தை தூக்க சொல்லிட்டாங்கன்னு கூட தகவல்லாம் வருது. இப்ப அந்த பல்கலைக்கழக பேராசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அப்படி சொல்லலைங்க அப்படின்னு மாத்தி பேசுறாங்க. அந்த ரெடியும் இப்ப வந்து போட்டுட்டு இருக்காங்க சமூக வலைதளத்துல. இப்ப மீதி இருக்கிற 599 அரங்கு என்னன்னு நமக்கு தெரியல. பட் இந்த கல்கோத்தியா பல்கலைக்கழக அரங்கு மட்டும் தான் எல்லா நியூஸ் ஃபீட்லயும் வருது. ஆமா, அது நம்ம மானவே போயிடுச்சு. இல்ல, இந்த பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா கிரேட்டர் நொய்டால ரொம்ப கிரேட்டா செயல்பட்டு இருக்கு, அதாவது உத்தரப்பிரதேசத்துல. ஸோ இந்த பல்கலைக்கழகம் இப்போ இந்தியா முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கு. உலகம் முழுக்கப்பா சைனாக்காரங்களாம் சிரிக்கிறாங்க நம்மள. இதுல அஸ்வினி வைஷ்ணவ் வேற பாரத் சல்யூட் அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த ஏஐ மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக இமானுவல் மேக்ரான், பிரான்ஸ் நாட்டோட பிரசிடென்ட், அவர் வந்து வந்திருந்தாருல்ல, அவர் மும்பைக்கு வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணியிருந்தாரு. அவர் ஜாகிங் போற அந்த வீடியோவும் பயங்கர வைரலா இருக்கு. மும்பைல அந்த கடற்கரை ஓரமா அவர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவருடைய பாய்ஸ் ஒரு 10 பேர் பின்னாடி ஓடியாராங்க. மக்கள்லாம் வந்து வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. ஆமா, ரொம்ப கேஷுவலா இருந்தாரு அவரு. ஆமா, அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து அவரை வரவேற்ற உடனே எப்படி என்ஜாயிங் மும்பை அப்படின்லாம் கேட்கிறாரு. அவர் வந்து ஜாகிங் போனீங்க போல அப்படின்லாம் கேட்கிறாரு. பட் அதை இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப தப்பான கிராமரோட கேட்டாருன்னு ஒரு தரப்பு வந்து போட்டுட்டு இருக்காங்க. மோடிக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்ட்டு. டபுள் டிகிரி படிச்சவரை பார்த்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆமா, ஆனா வந்து அதெல்லாம் இல்ல, கரெக்டா தான் கேட்கிறாருன்னு இன்னொரு தரப்பும் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ அதே மாதிரி பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்களை பத்தி நிறைய பேசிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க, ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட்டு. பட் அதுல ப்ரெஸ் பீப்புள்லாம் உட்காந்துருக்காங்க, கேள்வி எதுவும் கேட்கல. பிரதமர் மோடி வந்து அவருக்கு தோணுனதை பேசுறாரு. அதே மாதிரி இமானுவல் மேக்ரானும் பேசியிருக்காரு. அவருக்கு தோணுதெல்லாம் அடிவா பேசுவாரு. தோணுனது இல்ல, அவருக்கு தோன்றது எல்லாமே நல்ல விஷயங்களா தானே இருக்கும். அவர் பேசுனா முன்னாடி வரும், அதை பார்த்து பேசுவாரு. தோணுனதை நோட் பண்ணி வச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு? ஈரானை தாக்க போறோம்னு சொல்லிட்டு 2 போர்க்கப்பலை போய் நிப்பாட்டி இருக்கு அமெரிக்கா. இப்ப ஜெனீவால பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருமித்த உடன்பாடெல்லாம் ஏற்பட போகுது, புரிதல் வந்து ஏற்பட போகுது, சீக்கிரம் முடிவுக்கு வரலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. முடிவுக்கு வந்தா ரொம்ப நல்லதுதான். எப்பயுமே அமெரிக்கா வந்து ஈரான் சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஈரான் வந்தோம்னா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் அடிக்கிறது அவங்கள்ட்ட. பட் போர் முடிவுக்கு வந்தா நல்லதானே? ஆமா, எந்த போரும் இல்லாம அமைதியா இருந்தாவே நல்லது. இன்னொரு பக்கம் வந்து இம்ரான் கான், அவர் வந்து பாகிஸ்தானோட முன்னாள் அதிபர் மட்டும் இல்ல, பாகிஸ்தான் அந்த வேர்ல்ட் கப் வின்னிங் டீமோட கேப்டனாகவும் இருந்தாரு. அவர் வந்து பல ஊழல் வழக்குகள்லாம் போட்டு ஷபாஸ் ஷெரீஃப் அரசு பதவியேற்றோன்னா அவரை தூக்கி உள்ள வச்சாங்க. ஏன்னா ஷபாஸ் ஷெரீஃபே இவர் வந்து அந்த மாதிரி பல ஊழல் வழக்குகள்லாம் போட்டிருந்தாரு இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது. இப்போ வந்து இவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. உள்ள வச்சு பல வழக்குகளில் வெளியே வர முடியாத அளவுக்கு தண்டனைலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அவரோட கண் பார்வை 85% போயிடுச்சுன்னு அவர் ஆய்வு பண்ண டாக்டர்ஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு அவரோட அந்த பிடிஐ கட்சி அந்த சேர்ந்த வழக்கறிஞர்கள்
ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவில இருந்தும் அவருக்கு ஆதரவாக வந்து குரல்கள் வந்திருக்கு. யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கபில் தேவ், சுனில் கவாஸ்கர் உள்ளிட்ட இந்த வேர்ல்ட் கப் டீம்ல இருந்தவங்க, இந்தியன் டீம்ல இருந்தவங்க வந்து பாகிஸ்தான் அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சௌரவ் கங்குலி, முன்னாள் இந்திய அணி கேப்டன், அவருமே வந்து இம்ரான்கானுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும், அவருக்கு வந்து அரசு வந்து வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், இப்படி பண்ணக்கூடாது அவருக்கு அப்படின்னு சொல்லி அவருமே கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. When wife returned from her mom's home, வீடு ரொம்ப சுத்தமா கிளீனா இருக்கு, அந்த பெர்ஃபெக்ஷன் தான் எங்கேயோ இடிக்குது. God promise நீ தாண்டி என் உலகம் அப்படிங்கிறாங்க. சரி, போனை கூட எத்தனை உலகம் இருக்குன்னு பார்ப்போம். கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது, கிரீஷ் சொடங்கர். தமிழக காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல எப்படி இருந்த கட்சி, ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு வேணும்னு பொதுவெளியில கூட பேச முடியல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா சந்தோஷமா வாங்குறதும், 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா திட்டுறதும் கண்டக்டர் மட்டுமே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு வந்து நிறைய அரசியல்வாதிகள் கொடுக்க முடியும், அதெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் நம்ம அமைதியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இங்க வந்து தேவையில்லாத சர்ச்சையை கிளப்புற மாதிரி மதமாற்றம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பேர் மனசுல ஆமாங்கிற விதை கூட வந்து விழுந்திருக்கலாம். இப்ப அவர் வந்து மன்னிப்பு கேட்பாரா இல்ல அவர் மேல வழக்கு போடுவீங்களான்னு தமிழ்நாடு காவல்துறையை வந்து டேக் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப மைக்கேல் குடி விவகாரங்கிறது அப்ப பரபரப்பா வந்து பேசப்பட்டுச்சு. இப்படி எல்லா இடங்களையும் மதமாற்றம் அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து இதுக்காக ஈல்ட் ஆகி எவ்வளவு பெரிய வன்முறையோட இங்க மாறி இருக்கலாம், பெரிய பிரச்சனையோட மாறி இருக்கலாம். ஓட் பேங்கை வளர்க்கறதுக்காக அமைதியை சீர்குலைக்கிறது எந்த வகையிலும் ஏத்துக்கவே முடியாது. அதனால என்ன சிவாஜி இப்படி ஆயிடுச்சுங்கிறத ரொம்ப கோபமாவே நம்ம வந்து கேட்கலாம். இந்த மாதிரிலாம் தமிழ்நாடு அமைதியா இருக்கு, எல்லாரும் காலகாலமா இருந்துட்டு இருக்கிற ஒரு பூமி தான். கூட ரீல்ஸ்ல பார்த்தோம், ஒருத்தர் ஊப்பில வந்திருக்காரு, ஒரு பக்கம் கோயில் இருக்கு, அடுத்த தெருவுலயே மசூதி இருக்கு. அவர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதை ரீல்ஸா ஷேர் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாரு. இதான் தமிழ்நாடு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கமெண்ட்ல. அதனால அதை ஏத்துக்க முடியல. தமிழ்நாட்டுல எப்படி பக்கத்து பக்கத்துல இருந்து எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க அப்படின்ட்டு. ஒத்துமையா இருக்கிற யாருமே நம்ம சீர்குலைக்கிறது அனுமதிக்கவே கூடாது. அதனால என்ன சிவாஜி இப்படி ஆயிடுச்சுங்கிறத வந்து அண்ணாமலையிட்ட கேட்டுட்டு விடைபெறலாம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.